வெல்கம் டு டே 7 நவம்பர் 1. இன்னைக்கு சாட்டர்டே ஏர்லியாக ஏஞ்சாச்சு, ரிலாக்ஸ்டாக வாக்கிங் முடிச்சு கையோட யோகாவும் முடிச்சாச்சு. வீக்கெண்ட் ஏர்லி மார்னிங்னாவே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் தெரியாமல் ஒரு காலத்தில் வீக்கெண்ட்னாவே 10-11 வரலும் தூங்கிட்டு இருந்தேன். வழியில் சங்குப்பூ பார்த்தேன். அதில் 2 பூ மட்டும் பறிச்சுட்டு வந்தேன். இந்த சங்குப்பூ தண்ணியில் போட்டு குடிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு யூடியூப்ல பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பறிச்சுட்டு வந்தேன். நோ ஃப்ளேவர், நோ ஸ்மெல், பட் கலர் பார்க்க ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. நான் ஏன் 2 மட்டும் பறிச்சுட்டு வந்தேன் அப்படின்னா, யூடியூப்பில் புக்கு, ஃபுட் ஐட்டம்ஸு, ட்ரெஸ்ஸுன்னு நிறைய நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க. அதை நம்பி சில பல தடவை மொக்க வாங்கியிருக்கேன். ஸோ இப்போல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கிறது. அதனால தான் 2 சங்குப்பூ மட்டும் பறிச்சுட்டு வந்தேன். இவ்வளோ கேர்ஃபுல்லாக இருந்தும் இப்போ ரீசெண்டாக கூட கெமமல் டீ நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க சொன்னாங்க. மேபி அவங்களுக்கு அது செட்டாக இருந்திருக்கலாம். அதை ரொம்ப விலை கொடுத்து நான் போய் வாங்கிட்டு வந்து அதை போட்டால் அந்த ஸ்மெல் எனக்கு சுத்தமாக ஒத்துக்கல. மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்க சஜஸ்ட் பண்ணுறது மேபி அது அவங்க ரேஞ்சுக்கு அது செட் ஆகாமல் இருக்கும். அது என்னோட ரேஞ்சுக்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் செட் ஆக மாட்டேங்குது. எனிவேஸ், நீங்கள் இது மாதிரி யூடியூப்பில் சஜஸ்ட் பண்ணுறதெல்லாம் கேட்டு மொக்க வாங்கியிருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.